ஆலகாலனி ஆலங்காட்டி ஆலகாலனி சாங் எப்பா என்ன மாதிரி சாங் அது நானா அடிச்சிடலாமா அடிச்சிடலாமா கண்டிப்பா அடிக்கலாம் ஓகே போயிடலாம் வாங்க ரெடியா இருக்காரு அஸ்வினி அக்கா ரெடியா இருக்காங்க சரி ஓகே गाइस ரெடி ரெடி 3 2 1 ஏய் ஆடுங்கடா ஃபன் பண்றா டேய் ஃபன் பண்ணுங்கடா யார் இவன் மட்டும் என்ன பண்றானே தெரியல மாப்பு ஆமா ஆஹா இப்படி ப்ரோ ஏய் நானும் கேங்ல ஒரு ஆளு ஓகே ஹாய் गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாங்க தான் உங்க மதன் திவ்யா ஓகே இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு வந்து என்னது தைப்பூசத்துக்கு நம்ம வந்து முருகன் கோயிலுக்கு போறோம். முருகன் கோயில்ல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து அழகு போடுறாரு சோ அதுக்கு நம்மள வந்து இன்வைட் பண்ணிருக்காரு அங்க நாங்க போறோம். ஸோ தைப்பூசம் திருவிழா vlog தான், தைப்பூசம் ஃபங்க்ஷன் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்போ vlogக்குள்ள போகலாம். ஓகே நாங்கள் வந்து ஆல்ரெடி எல்லாமே கிளம்பியாச்சு. இந்த இடத்துல மட்டும் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த என்னது மேக்கப் லியோ கடிச்சு வச்சிட்டான். இல்ல அந்த இதுக்கு போனோமே பார்லர் போகும்போது பிளாக் கேஸ் எடுத்தாங்க, அது ரிமூவ் பண்ணது வந்து அப்படி இருக்கு அந்த இடம். இல்லை நம்ம தலை வந்து கருப்பா இருக்கிறதுனால அது கருப்பா தெரியுது, சோப்பா இருந்தாலும் சக்கச்சவேறு தெரியும். அதனால அதெல்லாம் ஒரு பொருட்படுத்தாதீங்க, அவர் தான் பொருட்படுத்திட்டு இருப்பாரு. வாங்க இப்ப நம்ம விளாக்ல போய் நம்ம கூட வந்து யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் வர்றான், எங்க அண்ணன் வரான், வந்து அக்கா வர்றாங்க, அக்கா கிளம்பிட்டு இருக்காங்க, அக்கா வரா, அக்கா பொண்ணு வராங்க, எல்லாரும் ஒரு ஜாலியா போக போறோம். இன்னைக்கு இந்த கோயில் சமாச்சாரம் விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து இந்த சென்னை சைடு வந்து அவ்வளவா தெரியாது. அந்த சமாச்சாரங்கள் இந்த கோயில் எங்க இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளுக்கு தான் தெரியும். இவன் வந்து இவனோட பேர் நம்ம என்ன திவ்யா பேர் வச்சிருக்கோம், கூகுள் குட்டப்பா. ஆமா இவன் பேர் வந்து கூகுள் குட்டப்பான்னே பேர் வச்சிருக்கோம். ஏன்னா இவனுக்கு தெரியாத இடமே கிடையாது சென்னையில, அதனாலே வந்து இவனுக்கு அந்த மாதிரி சந்து புந்து இந்த இருக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் நாங்க இவங்களுக்கு வச்ச பேர் வந்து கூகுள் குட்டப்பா. நிறைய இடத்துல என் தம்பி இல்லாதப்ப வந்து நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுத்து தர்றது எல்லாமே இவன் தான். ஸோ நல்லா பாத்துக்கோங்க, நல்லா சொல்லி ஒரு வாட்டி சொல்லி கொடுத்தா அதை பிக்கப் பண்ணி அதை கரெக்டா எடுக்க ஆரம்பிச்சிருவான். கற்பூர புத்தி பைலுக்கு கப்புன்னு புடிச்சு பாப்பல. சரி நாங்க 3 பேரும் தான் இப்ப போறோம், ஆன் ஸ்பாட்ல இல்ல ஆன் தி வேல வந்து அக்காவை பிக்கப் பண்ண போறோம். சரி வாங்க இப்போ போலாம், கோயில மீட் பண்ணலாம். எல்லாம் கிளம்பிட்டோம், ஒரே வண்டியில 3 பேர் போறோம். என்னடா ட்ரிபிள்ஸ்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க, இங்கேருந்து பக்கத்து தெரு தான் அந்த கோயில். ஸோ அதனால தான் 3 பேரும் ஒரே வண்டியிலே போறோம், யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம். ஹெல்மெட்லாம் போட்டு தான் பாஸ் ஓட்டுவோம். ஆமா என்ன அங்க போயிட்டு மாத்திட்டு ஹெல்மெட் போட்டுப்பாங்க, கவலைப்படாதீங்க. இல்ல ஆன் தி வேல வேற அக்காவை பிக்கப் பண்ணுவோம்ல, ஸோ அங்க அப்படியே மாத்திக்குவோம். அதனால தான் அதுக்கு யாரும் தவறுதலாக நினைக்க வேண்டாம். ஸோ நல்லா இருக்கு இது, இந்த மாதிரி vlog எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை திவ்யா? 3 பேரும் ஜாலியாக போகிறோம். இந்த மாதிரி நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, இது கரெக்டாக கள்ளக்குறிச்சி போனோம், அப்புறம் என்ன திருவண்ணாமலைக்கு நிறையா வாட்டி கிரிவலம் போயிருக்கோம். இந்த மாதிரிலாம் ஜாலியாக இருக்கும், அது ஒரு மூமெண்ட். இப்போ இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதனால ஓகே ஓகே அடுத்து போயிட்டே இருக்கோம், பாப்போம் என்னன்றது. அழுகு முதல்ல போடுவாங்களா, ஏதோ ஊக்கு மாதிரி குத்துவாங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அக்காவுக்காக வெயிட் பண்ணிவிட்டு ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தோம். அப்புறம் என்னென்னு தெரியல, திடீர்னு அக்கா ஃபோன் பண்ணி வர முடியாத சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா. குடிச்சிட்டு இருக்கியாம்மா? குன்னன் குமாரிதன் அங்கத்தடம் வேட்டே சுந்தர தாராவாவா வடிவேலவா நீலமயிலேறிவா. ஃபைனலாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தமிழ் கடவுளை வந்து பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இன்னும் உள்ளே போயிட்டு நம்ம ஃப்ரெண்டை பார்க்கணும். அந்த நம்ம ஃப்ரெண்டு வந்து மாலை அது என்னது அழகு போடுறாருன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு வந்து நாங்கள் மாலை வாங்கிறதுக்காக மாலை கடையில் நிற்கிறோம். ஸோ இந்த கடையில் தான் மாலை வாங்கிட்டு போகிறோம். ஸோ மாலை வாங்கியாச்சு, மாலை வாங்கியாச்சு. ஸோ வந்து ஃப்ரெண்டு வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காராமா, அவரை பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம்.
என்ன அழகு போட போறாருன்னு தெரியல. இவன் வேற ஒரே சட்டையை போட்டு போடுறான்னு என் உயிரை வாங்கி போட்டுட்டு வந்துட்டான். இந்த சட்டை தான் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இவன் பர்த்டேக்கு நான் அவனுக்கு ஒரு சட்டை எடுத்து கொடுத்தேன். எனக்கு மட்டும் இல்லை, நீ உனக்கும் அதே கலர் சட்டை எடுத்துக்கணும்னு சொல்லி அப்படி எடுத்த சட்டை இது. 2 பேரும் பாருங்க, சூப்பரா. பயங்கர கூட்டம் இன்னைக்கு தைப்பூசங்கிறதுனால. இன்னைக்கு மட்டும்தான் இருக்கும். முருகனுக்கு வந்து என்ன கதை? ஸோ அருள்மிகு கந்தசுவாமி முருகன் கோவிலுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ வந்து இன்னைக்கு வந்து தைப்பூசங்கிறதுனால வந்து பயங்கர கூட்டம். நம்ம ஃப்ரெண்டு வந்து வெளியில் போயிருக்காராமா. வந்தோடனே இன்னைக்கு வந்து அழகு குத்துறதுக்கு தான் இந்த வேல் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வேல் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ வந்து இந்த அழகெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன் ஏற்கனவே, எங்கள் ஊர் சைட்லலாம் பார்த்துருக்கேன். இருந்தாலும் இந்த டைம் வந்து கொஞ்சம் லைவாக பக்கத்தில் இருந்து பார்க்க போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்க்காதவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம ஃப்ரெண்டு வந்து அழகு போடுறாருன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நம்ம அண்ணன் வந்து நம்ம திவ்யா பர்த்டேக்கு வந்து செம மாஸ் பண்ணியிருப்பார். பயங்கரமாக வந்து ட்ரம்ஸ்லாம் அடிச்சிருப்பார். ஸோ வந்து அவர் தான் நம்ம அண்ணன். இந்த ஏரியா, அதாவது தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எந்த கோயிலில் திருவிழா இருந்தாலும் சரி, வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ட்ரம்ஸ் எல்லாமே பண்ணுறீங்களா? எல்லாமே பண்ணுறீங்க. நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படியே பம்போடுக்கு கேரளா மூலம், பம்போடுக்கு கேரளா மூலம், கோயில் திருவிழாவுக்கு, அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு, தப்பு செட்டு எல்லாமே பண்ணுறாரு. அண்ணனோட விசிட்டிங் கார்டு வச்சுருக்கீங்களா? இருக்குது. ஓகே, இந்த விசிட்டிங் கார்டு வந்து நான் ஜூமில் வந்து காட்டுறீங்களா? கேமராமேன் வந்து திவ்யா தான். ஸோ வந்து இந்த விசிட்டிங் கார்டோட ஃபோட்டோ வந்து நான் கரெக்டாக பின் பண்ணி வைக்கிறேன். யாருக்காவது இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாக்க நம்ம பேரை சொல்லி கம்மி பண்ணி தருவார். கண்டிப்பாக மதன்னு சொல்லி பேசுங்க, கண்டிப்பாக கம்மி பண்ணி தருவார். இன்றைக்கி வந்து இவரோட ட்ரம் செட்டு தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ மாஸ் பண்ணுவார். இன்றைக்கி நானும் கூட சேர்ந்து ஆட போகிறேன். அண்ணன் அடிக்கிற அடியில் நான் ஆடி இன்றைக்கி தரமாக கிழிக்க போகிறோம். ஸோ அவங்க டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேறு லெவல். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஸோ மொத்தமாக காமிக்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒருத்தர் மட்டும் ஒத்தையாக நின்றுட்டுருக்கான். ஸோ வந்து பார்ப்போம். ஏன்னா மாஸ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக. ஸோ இவரோட பர்ஃபார்மன்ஸை பாருங்கள், அதுக்கப்புறம் ஆர்டரை நீங்கள் அள்ளி கொடுப்பீங்க போகிறீங்க. புள்ளியார என்னையா பண்ணுற? காலையில் நல்லா இருந்த புள்ளியார இப்படி வீங்க வச்சுட்டீங்க வெயிலில். யோ, பிள்ளையாருக்கு வெயில் அடிக்குது பாரு, கொடை பிடிங்க. கொடை போடு 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 போடு. ஏ ஆமா, அவர் மாலை போட்டோம்னா டவல் கொடுங்க விட்டார. பண்றாரு. ஆடுங்களா ஃபன் பண்றாடே, பண்ணுங்கடா. இவன் மட்டும் என்ன பண்றானே தெரியல. ஃபைனலாக வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு 2 பேர் வந்து இங்கே கோயிலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்? தைப்பூசம். வெற்றிவேல் முருகனுக்கு நாங்களும் வந்து காடெல்லாம் வந்து வழிபடுவோம். ஸோ அதுக்கு ஈக்குவலாக இங்கே வந்திருக்கோம் ஃபேமிலியாக. ஆக்சுவலாக இங்கே நம்ம வந்து மீட் பண்ணவங்க தான் இவங்க. என் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஃபோட்டோலாம் ஏன் அப்படி கேட்குறீங்க, நீங்கள் என்னோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ நல்லபடியாக ஹாப்பியாக எடுத்துட்டு நம்ம லைன் கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பசங்களுக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. லவ் யூ. ஒரு பெரிய விஷயம் என்ன, இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலியிலேருந்து ஒரு ஆள் சொன்னோம் இல்லையா, இவங்க வந்து நல்லா பாடுவாங்களாம். இவங்களோட சாங்கை நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட சொல்லியிருக்கேன். ஸோ என்ன சாங் இன்றைக்கி வந்து முருகன். ஆமாம். ஸோ முருகன் சாங் ஏதாவது ஒன்று பாட சொல்லிடலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா, வீரவேல் முருகனுக்கு அரோஹரா, கந்தவேல் முருகனுக்கு அரோஹரா, கதிர்வேல் முருகனுக்கு அரோஹரா, வெள்ளிமலை மன்னவா
வேதம் நான் சொல்லவா வெள்ளிமலை மன்னவா வேதம் நான் சொல்லவா முன்னோர்க்கு முன்னவா 3 கதை சொல்லவா முன்னோர்க்கு முன்னவா 3 கதை சொல்லவா வெள்ளிமலை மன்னவா வெற்றிவேல் முருகனுக்கு அருவா. வாவ் 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 வாவ். ஸோ வந்து உங்களோட சேனல் ஏதாவது வச்சுருக்கீங்களா? இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய எங்கள் கம்யூனிட்டிலேயே நிறைய பேருக்கு வந்து டேலண்ட் இருக்குது. ஸோ அதை இந்த மாதிரி ஆமாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வெளியில் கொண்டு வர முடியாமல் தவிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்லாம் வெளியில் வரணும். தயவு செஞ்சு ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் பேர் என்ன? அஸ்வினி கேண்டி கிஸ். அஸ்வினி கேண்டி கிசஸ். ஸோ அஸ்வினின்ற ஒரு ஐடியில் கூடிய சீக்கிரம் ஓப்பன் பண்ணி அஸ்வினின்ற ஐடியில் கூடிய சீக்கிரம் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி நிறைய பாடி நீங்கள் போடணும். கண்டிப்பாக ஸோ வந்து ஓகே தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதுவும் இந்த நாள்ல உங்களை இந்த நாள்ல உங்களை பாப்ப நான் எதிர்பார்க்கல. ஒரு ஃபீல் இது இந்த டைம்ல பாக்கணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. Thank you. To be honest, எங்க கம்யூனிட்டி அதாவது டிரான்ஸ் மென்ஸை விட டிரான்ஸ் உமன்ஸ் என் மேல நிறைய பாசம் வைக்கிறது தான் கண்டிப்பா. கண்டிப்பா உங்களை நான் பார்க்கறது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பி டுடே. ஹாப்பி. ஓகே வெற்றிவேல் முருகனுக்கு. ஓகே பை 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 பை. Thank you லச்சலம். Thank you. நான் கூட இப்போ பெரிய பொண்ணுனால சரி ஹைட்டா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஓகே தேங்க்யூ ரச்செல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு. தேங்க்யூ. மறக்க முடியாத இந்த நாளில் வந்து ஒருத்தராக மீட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி தான் இவங்களையும் மீட் பண்ணோம். இந்த 2 குட்டி பசங்களும் நம்ம கூட ஃபோட்டோ எடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இதுதான் ப்ரோ எனக்கு பெரிய சந்தோஷம். குட்டி பசங்களாம் லைக் பண்ணுறாங்கல்ல, அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ் பண்ண மாதிரி இருக்குது. கம்யூனிட்டிலே பிடிக்காத விஷயம், பிடிச்ச விஷயம் இப்படி என்னன்னாலும் சொல்லலாம். அவங்கள பார்த்தோம் அப்படின்னாலே சாப்பிட வைக்காமல் விட மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் பொதுவாகவே டிரான்ஸ் உமன்ஸ் அம்மாங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது சாப்பிடுப்பா நான் நல்லா இருக்கேனா இல்லையான்னு கேட்குறது ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சுட்டு தான் மற்ற எல்லா விஷயத்தையுமே பேசுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் நீங்கள் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எதிர்பாராமல் தான் நாங்கள் மீட் பண்ணோம். இன்றைக்கி என்னோட அன்எக்ஸ்பெக்டட் மீட்டு தான். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரெண்டு அழகு போடுறப்போ இந்த ட்ரம்ஸ்லாம் சொன்னோம் இல்லையா, எங்கள் அண்ணன் தான் ட்ரம்ஸ் அடிப்பாருன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இவங்க பாடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் பாடியே ஆகணும் அழகு போடுறப்போ கேட்டே ஆகணும் அப்படின்னு இருக்கும். பிகாஸ் அவங்க வாய்ஸ் செம்மையா இருக்கு. ஒரு 2 லைன் தான் பாடியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு, அதுவே க்யூட்டா இருக்கு. அப்போ நிறைய பாடினா எப்படி இருக்கும், ஒரு சரணமே பாடினா எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் பார்த்தே ஆகணும். அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அழகு போடும்போது கண்டிப்பாக அஸ்வினி அக்கா பாடியே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சிட்டோம். கிளம்புன ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்புறேன்னு சொன்னவங்கள பாட வச்சு இப்போ நம்மளோட அழகு குத்துற ஃபங்க்ஷனுக்கு வந்து திரும்பவும் பாட வச்சு இப்படிலாம் வந்து நிறைய பிளான்லாம் வச்சுருக்கோம். ஸோ vlog-ஐ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நிறைய அபிப்பிராயங்கள் வைக்கிறீங்க. டிரான்ஸ் உமன்ஸ்னால் இப்படி தான் இருப்பாங்க, அந்த தொழில் போவாங்க, இந்த தொழில் போவாங்க, அப்படி இப்படின்னு ப்ளா நிறைய எக்ஸெட்ரா கேட்ட பேர். அதையும் தாண்டி ஒரு ஆன் தி வேல நம்மளை பார்த்தவங்கள சாப்பிட வச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் அடம் பிடிக்கிறாங்க. இல்லை நான் வேணான்னு சொன்னாலுமே அடம் பிடிச்சி நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அன்பு எங்கே கிடைக்கும் சொல்லுங்கள்? என்னை பெற்ற தாய் தகப்பனை தாண்டி இதெல்லாம் வந்து வார்த்தையே இல்லை சொல்கிறதுக்கு. ஆமாம், என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், இன்றைக்கி நான் வந்து ஹாப்பியாக இருக்கேன், அதுக்கு முழுக்க காரணம் யாருன்னா டிரான்ஸ் உமன்ஸ் தான். இதை நான் வந்து எங்கேனாலும் சொல்லுவேன், திரும்ப சொல்லிகிட்டே இருப்பேன். நிறைய இன்டர்வியூலையும் சொல்லியிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த நன்றி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இதுக்கான நன்றி கடனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அவங்களோட டேலண்ட்டை வந்து வெளில கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு நியூ ஐடி ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த சாப்பிட்ற டைமில் என்ன திவ்யாமா ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண போகிறோம். அப்புறம் ஒரு ஆமாம் அவங்களோட இன்ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண போகிறோம். இந்த அவங்க பாடினதை மட்டும் மேபி சொல்ல போனால் நான் இன்ஸ்டாகிராமில் போடுவேன். ஏன்னா vlog வந்து யூடியூப்பில் போடுவேன். இன்ஸ்டாகிராமில் போனேன் அப்படின்னா நான் அவங்க ஐடியை கீழே டேக் பண்ணுறேன். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ண போகிறோம், அந்த ஐடியை கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பாடணும் சரியா? உங்களோட டேலண்ட் இன்னும் நிறைய வெளியில் வரணும். அதை நான் வந்து என் ஃபேமிலிக்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை காப்பாற்றணும். ஓகேவா? சரி, ஹாப்பியாக சாப்பிட போகிறோம். சரி சாப்பிட்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து யூடியூப் ஐடியா திவ்யாமா யூடியூப் ஐடியா வந்து திவ்யா ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இன்றைக்கி நல்ல நாள். கண்டிப்பாக இன்றைக்கி நல்ல நாள் எதுமா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு சேனல் ஓப்பன் ஆகுறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். முருகனோட அருள் பாருங்கள், முருகன் பாட்டை பாடினோடனே அவரோட அருள் உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே நல்லதே நடக்கும். ஓப்பன் பண்ணுங்க. முருகன் சம்மந்தப்பட்ட அதாவது இவங்க பேர்லேயே ஆடாக வர்ற மாதிரி ஏதாவது பண்ணு நேம்.
வந்து ஐடியில் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஐடின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சாப்பாடுனா ஒயிட் ரைஸ் தான். மத்தியான டைம்ங்கிறதுனால ஒயிட் ரைஸ் தான். இது ஸ்மைல் தான், எனி டைம் ஸ்மைல் தான். இதுக்கு பேர் தான் வெக்கம். ஓகேவா? இது சேனலோட லிங்க். யாருக்காவது வேணும்னா ஷேர் பண்ணுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இதை காப்பி பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறீங்க. டிஸ்கஷன் வந்து அஸ்வினி சிங்கர் மை ஓன் வே. ஓகேவா? ஒன் உமன் ஆர்மி ஃபார் அஸ்வினி. ஓகேவா? ஓகே, அவங்க ஐடி யூடியூப் ஐடி அப்படியே இருந்து காட்டுங்க. இதில் எப்படி காட்டுங்க? ஸோ இதுதான் அவங்களோட யூடியூப் ஐடி. இந்த நேம் போட்டிங்கன்னாக்கா நம்ம அக்கா சிங்கர் வந்துடுவாங்க. ஸோ வந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இன்னும் வீடியோ அப்லோட் பண்ணல. இன்னும் இதுக்கப்புறம் தான் நிறைய வீடியோ அப்லோட் பண்ண போகிறாங்க. என்னம்மா அடுத்து வந்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பண்ண போகிறோம். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து கேங்காக வந்து ஒரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா சிவன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த வீடியோ எவ்வளோ வைரல் பண்ண முடியுமோ வைரல் பண்ணுங்கள். இங்கே வந்து 2 பேரோட டேலண்ட் வந்து இங்கே வெளில வரப்போகுது. என்னென்னா ஆல்ரெடி நம்ம பிரபா அண்ணா நான் சொல்லியிருந்தேன் பர்த்டேக்கு வந்து மாஸ் பண்ணியிருந்தார். இப்போயும் கொஞ்சம் நேரத்தில் மாஸ் பண்ணுவார், அதை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது ஒரு பெரிய மாசாக இருக்கும். இடையில ஒரு சொல்லுவாங்கல்ல அஸ்வினி வந்து பாட போகிறாங்க. ஆமாம், நம்ம அஸ்வினி யார் இந்த லாஸ்ட்டு ஆமாம் கருப்பு இந்த உலகத்தில் வந்து ரொம்ப அழகு. கருப்பு தான் அழகுன்னு சொல்லுவாங்க. என்னையே நிறைய பேர் வந்து கருப்பு தான் அழகுன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி அந்த லாஸ்ட்டில் உட்காருங்க பாருங்க, அவங்க தான் நம்ம அஸ்வினி அக்கா. ஸோ மாசாக பாட போகிறாங்க. அதுக்கு மாசா பிரபானை வந்து ஏன்னா பம்பா அடிக்க போகிறாரு. இவங்க 2 பேரும் கச்சேரி இதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஆர்டர் பண்ணணும், புக் பண்ணணும். ஸோ வந்து மறக்காமல் இந்த சீக்வன்ஸை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்ன சாங்? சிவன் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த vlog-ஐ ஃபுல்லாக பாருங்கள். போகலாமா? என்ன சாங் போட போகிறீங்க? சிவன் சாங். அதான் என்னல ஃபர்ஸ்ட் சிவன் சாங்க்கு என்ன? ஆலகாலனே சாங். எப்பா என்ன மாதிரி சாங் அது? நானா அடிச்சிடலாமா? அடிச்சிடலாமா? கண்டிப்பா அடிக்கலாம். ஓகே, போயிடலாம் வாங்க. ரெடியா இருக்காரு. ஆமா, அஸ்வினி அக்கா ரெடியா இருக்காங்க. சரி, ஓகே गाइस, ரெடி? 3 2 1 ரெடி போயிடலாம். 3 2 1 கோ. தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேதநாயகா நீதியின் காவலனே. பாதை முகைகளுடன் வேத முகைகளுடன் முறிங்கிடும் ஓர் கணமே காலை தூக்கியே ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே. நீ ஆடுக மன்னவனே, நீ ஆடுக மன்னவனே. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீ இங்கு நடமாடவா. சிரிப்புக்குள் நெருப்பொன்று வர செய்த நீ நெருப்புக்குள் நீ இங்கு நடமாடவா. சமயத்தின் பொருளே இமயத்தின் வடிவே சமயத்தின் வடிவே இமயத்தின் பொருளே இமயத்தின் வடிவே சமயத்தின் பொருளே இமயத்தின் வடிவே சமயத்தின் பொருளே. தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. தக 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 வென ஆடவா சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. गाइस, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு ட்ரெண்டிங் ஒரு சாங் போயிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் ரீமிக்ஸா பம்பையில அடிச்சா அந்த பீட் எப்படி இருக்கும்ன்றத பாப்போமா? பாப்போம். கம் ஆன். ரெடி 3 2 1 கோ. கூடலூர் கோணக்கண்ணு கூடலூர் கோணக்கண்ணு கூட நகை தாரமின்னு குழப்பி புட்டங்கப்ப மனச ஆசராசாவே. கூடலூர் கோணக்கண்ணு கூட நகை தாரமின்னு குழப்பி புட்டங்கப்ப மகன ஆசராசாவே. மட்டும் மாறாதீங்க. ஸோ ஃபைனலாக ஓகே சாங் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நம்ம அக்கா யாரு
அஸ்வினி அக்கா பிரபான் இசையில் வந்து இந்த சாங் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நாள் எதுமா இந்த மாதிரி ஒரு சிவன் சாங் பாடியிருக்கோம். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவரோட விசிட்டிங் கார்டோட காண்டாக்ட் நம்பர், இவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டேக் பண்ணுறேன். அக்காவோட யூடியூப் சேனல்லையும் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கலைஞர்கள் இது மாதிரி நிறைய புதஞ்சிருக்காங்க. அவங்களெலாம் வெளில கொண்டு வர்றதுக்கு என்னால் ஆன முயற்சியை நான் பண்ணியிருக்கேங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இவங்க ஐடியா கீழே டேக் பண்ணுறேன். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய கச்சேரி வேறு எங்கேயாவது இந்த விலாகை வந்து எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு தெரில. எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி கச்சேரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னாக்கா மறக்காமல் அண்ணனோட காண்டாக்ட் நம்பர் கீழே போடுறேன். அவருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. ஓகேவாண்ணா? ஓகே, ரெடி வாங்க போகலாம். அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ஆமாம், நம்ம ஃப்ரெண்டு அழகு குத்தா வந்தோம். அந்த வேலையை கூட்டி அங்கே போலீஸ் எல்லா வேலையும் பார்க்கணும். ஜாலியாக போகணுட்டு அங்கே போலீஸ் வந்து நம்மளை வந்து ஹாப்பியாக பார்த்துக்கிறாருன்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து அழகு குத்துறதுக்கான விஷயங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. பார்க்கலாம். இது விநாயகர் ரெடி பண்ணிட்டாங்க. வேலை பாருங்க, அழகு ஸோ வந்து இந்த அழகு போடுறதெல்லாம் வந்து என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. லென்த்தை பாருங்க, ஸோ இது அழகோட லென்த்து. என் ஃப்ரெண்டு வர ஃபோன் பண்ணியாடி எங்கேயோ போயிருக்காரு. ஆன் தி வேல வந்ததுக்கப்புறம் அழகு போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆமாம். எப்படி நானும் கேங்ல ஒரு ஆளு. ஓகே அந்த பக்கம் போடா, ஆடிடுவோம்.
நின்ற முறை ரசிக்க வேண்டும் கண்டப்பனே அலைக்கடலோர திருப்பாக்கள் தந்து சங்கார செய்தவனே சுப்பிரமணியா சுப்பிரமணிய என்ற ஊரே ஆடுமையா தெய்வாலை ஊரே வண்ண மயில் ஏறுமையா ஏறு முகமேறி பெருமான் முருக பெருமான் சந்தோஷம் 20 நாவால பூவால செய்யறாங்க ஒரு கூட ஒரு போதுல 20 தானே அது ஒரு விவரம் கிடையாது பல வாங்கிறப்பா உன்னை நாடி வந்த மக்கள் அந்த வீட்டு பாலம் கட்டி காப்பாத்து யாராவது ஒரு பையன் கட்டி காப்பாத்தியா வண்டி போடு திரும்பி போடு திரும்பி
பர்வதன் இமயவள் மகளாகி பராபரமான முத்து பர்வதன் இமயவள் மகளாகி பராபரமான முத்து தட்சணன் யாகத்தில் ஆங்காங்க உயித்த முத்து தட்சணன் யாகத்தில் ஆங்காங்க உயித்த முத்து அக்னி குலதனிலே பாவாட ராயனை வைத்த முத்து அந்த பர்வத குளித்து எங்க அங்க முத்து அந்த மலையனூர் எல்லையிலே பாப்பாத்தியை பெண் பிறந்தார் அந்த பாப்பாத்தியை பெண் பிறந்து அம்மணி பெண்ணுக்கு ஒரு வேடமான அங்க வேடம் சில குழுங்க அங்க சிங்கம் நீ ஏறு அங்க 10 சின்ன குழந்தை அம்மா முதல் சிங்கம் நீ ஏறு அம்மா சிங்கத்தை ராக விட்டு அங்க முத்திகள் தொழில வேணும் அப்படியாப்பட்ட எங்க முத்து மாசி ஒரு மாதம் மையான எல்லையிலே மகிமப்பட செய்தவளா அங்க அம்மாவுக்கு சித்தாங்க ஆடை கட்டி சிவனாரை தெரித்து அங்க பூகுழி இறங்கி ஏன்னா எங்க அம்மாவுக்கு எப்படி பார்த்தா அந்த மாசி ஓடலாம் தேர் ஓடுமா அப்படியாப்பட்ட எங்க அம்மா அந்த பாப்பாத்தி மண்டபம் அணிந்து எங்க அம்மா எப்படி தெரியுமா வரணும் அந்த பாப்பாத்தி அங்க பெண் பிறந்து அங்க வேடமிட்டு ஜீவ் புரிந்து அப்படியாப்பட்ட எங்க அம்மாவுக்கு இன்றைய தினம் தைப்பூச நாளிலே எங்க அம்மா எப்படி தெரியுமா வர்றாங்க அம்மா மலையனூரு மலையனூரு எங்க அம்மாக்கு என்ன மாலை அஞ்சு மாலை நம்ம செஞ்சு மாலை அப்படி குருத்தியாகப்பட்டவே எப்படி வர அம்மா தீனத்தை தந்தி குமணியா தயார கை கபாலம் தாயே தாயே
ஆடலையா எங்க அம்மா என்ன ஆட்டாரா மகை வேறானந்த மாடு மகை வேறானந்த மாடு மகை வேறானந்த மாடு மகை வேறானந்த மாடு கோவிந்தா என்ற சொந்தத்தை யாரம்மா தாயே கோவிந்தா கோவிந்தா இந்த உனக்கு போட ஒரு பதில ஏறுவதானே யாதொரு குறையும் கிடையாது மூக்கு தட்டு சரி அம்மா இந்த பாலகனுக்கு நாவல் ஏற்கனவே போட்டு இருக்கு இப்போ தாராளம் வாங்கிக்கிறியா சரி அப்பா இந்த பாலகனுக்கும் இந்த நாடி வந்த மக்களுக்கும் எந்த ஒரு பிக்கும் பிணி இல்லாம பக்கத்துல இருந்து கட்டிக்கா பாத்தியா அப்படியே முடி நில்லு நான் ஒரு வேண்டு வச்சுக்கிறேன் அதான் இந்த குச்சி வச்சு 2 அடி அடியா வாய் பேசினே ஏமா முண்டி போட்டு நில்லு முன்னாடி வா அவகிட்ட விளையாடாத நிமிந்து நில்லு அவகிட்ட மட்டும் வச்சுக்காத நல்லா நிமிந்து நில்லு நாளை போட்டுருமா அளவு போட்டு முன்னாடி இல்ல ஆடக்கூடாது விடு முன்னாடி இல்ல விடு என்னது அதுதானே ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து எக்ஸ்ட்ரா காவால் தான் கேட்கல கரெக்டா மணி அடிக்குது மாத்திக்க ஓகே பட்டி
திருமுகத்தை பாரு அந்த கண்டனருள் கிடைக்கணும் அரோகரா முருகனுக்கு அரோகரா வேல் 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 முருகா அரோகரா கட 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 கண்திரத்தில் வேதவா ஒளி கொடு வர மதை அறிந்திட அருள்புரிவாய் போடிவா கட 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 கண்திரத்தில் வேதவா ஒளி கொடு வர மதை அறிந்திட அருள்புரிவாய் போடிவா தீமை கதை வென்று புது சக்தியதை கொண்டு வா தீரா அருள்புரிவாயே படையெடுத்திடு சண்முகா வல்லவனை தோல் கொடுத்து தூக்கிவிடு ஆண்டவா தேறி மிதி போற இனி கதையெடுத்திட ஓடிவா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா அரோகரா வேல் 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 முருகா வேல் 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 முருகா வேல் 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 முருகா அரோகரா ஆறுபட்டை அதி அடிக்குது வானில் இடி மழை அடிக்குது செவ்வேலின் ஒலி அடிக்குது கண்ட 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 பறையிலேயே வந்தாடுது தீமைகளை வந்தாடுது ஆறுமுகன் கண் திறக்க கண்ட 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 கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு ஏவல் கொடி ஆண்டவா வந்த வினை தீர காத்தருளும் கதிரோனே அப்பனுக்கு பாடம் சொன்ன சுந்தரனே முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு நீ வருவாய் குமரா மால் மருகா சிவவேல் முருகா சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா கூவதையா பாரப்பா சிவமுருகா வடிவேலவா சேவல் கூவதையா கூவதையா பாரப்பா வேலுண்டு குறையில்லை வேலப்பா மயிலுண்டு துணை வருவாய் நீயப்பா வேலுண்டு குறையில்லை வேலப்பா மயிலுண்டு துணை வருவாய் நீயப்பா வடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா வா 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 வடி வேலையா தூய முத்தமிழா முத்தெடுத்த வேலையா சிவமுருகா வடி வேலவா சேவல் கூவதையா கூவதையா பாரப்பா சிவமுருகா வடி வேலவா சேவல் கூவதையா கூவதையா பாரப்பா தெரியுதா 2 நிலா யோ 2 நிலா தெரியுது அதான் சொல்லிட்டு இருக்காங்களே ரொம்ப மாசமா 2 நிலா 2 நிலான்னு இங்க பாரு 2 நிலா அக்யூரேட்டா தெரியுது இது ஈவினிங் பண்ண அலங்காரமா? வாவ்ல யோ 2 நிலா தெரியுது இங்க வந்து பாரியா எங்கடா கேமரா இங்க வந்து பாரு காட்டு. ஏய் எப்படியா இப்படி வந்து பாரியா இது வேற ஈவினிங் போட்ட அலங்காரம். யோ சி இங்க வாயா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். மறையுது அங்க பாரு டி 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 உடனே எடுத்துட்டேன் வீடியோ தான் போயிடுது. சூப்பரா இருக்குல்ல. என்னடா ஓகே ஃபைனலாக வந்து vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டீங்க. ஸோ நல்லபடியாக இன்றைக்கி தைப்பூசம், இன்றைக்கி நல்லபடியாக இந்த நாள் போணுச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி கோவிலுக்கு போன நேரம் ஒரு நல்ல விஷயமும் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஒரு நல்ல டேலண்டான பர்சனுக்கு வந்து எங்களால் ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணியிருக்கோம். அவங்க கண்டிப்பாக அதை சக்ஸஸாக கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு. உங்களுக்கு நீங்கள் தைப்பூசத்துக்கு என்னென்ன முருகன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் முருகன் பக்தராக இருந்தால் மறக்காமல் இந்த vlog-ஐ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlog-ல உங்களை மீட் பண்ணலாம். பை பாய்.